அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசயங்களே அசந்து நிற்கும் 1000 அற்புதங்கள் நிறைந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று சொல்லலாம். இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் மீனாட்சி அம்மன் திருவிழா காலங்களில் அணியும் நகைகள் பக்தர்களின் உள்ளம் கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மதுரை ஆண்ட மாமன்னர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்தின ஆபரணங்கள் செய்து காணிக்கையாக அளித்தார்கள் என்றும் சொல்லலாம். இந்த நகைகள் திருவிழாக்களின் போது, முக்கியமாக 12 நாள் சித்திரை திருவிழா உற்சவத்தின் போது அம்மன் சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். இந்த அலங்காரத்தை பார்ப்பதற்கு காண கண்கோடிகள் வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. போல மீனாட்சி அம்மன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களில் அனைத்திலும் முத்து, மரகத கற்கள், வைரம், வைடூரியம், கோமேதகம், கெம்பு, பவளம், மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லலாம். அதே போல பெரிய முத்து மேற்கட்டி இதில் இருதலையாளி, கிளி, புலி, பறவைகள், தாமரைப்பூ, சூரியகாந்தியின் உருவங்கள், 71,755 முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல முத்து உச்சி கொண்டை மற்றும் முத்து மாம்பழ கொண்டை, முத்தங்கிகள், முத்து மாலைகள், முத்து கடிவாளம் ஆகிய முத்தாரங்கள் ஆகும். அதே போல மீனாட்சி அம்மன் கையில் பிடித்திருக்கும் ஒற்றை கிளி பெரிய முத்துக்களால் ஆனது என்றும் சொல்லலாம். இந்த பட்டாபிஷேக கிரீடம் இதன் எடை 134 தோலா ஆகுமாம். 920 மாணிக்கம், 78 பலச்ச வைரம், 11 மரகதம், 7 நீலம், 8 கோமேதகம் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். போல வைர கிரீடம் 3500 கிராம் எடையுள்ளது என்றும் சொல்லலாம். இதில் வெளிநாட்டில் பட்டை தீட்டப்பட்ட 399 காரட் எடையுள்ள முதல் தரமான 3345 வைர கற்களும், 600 காரட் எடையுள்ள 4100 சிவப்பு கற்களும் பதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர 8.5 காரட் எடையுள்ள ஒரு மரகத கல்லும், அதே எடையில் ஒரு மாணிக்க கல்லும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கிரீடத்தில் உயரம் 14.5 அங்குலம் ஆகும். அதன் அடிப்பகுதி சுற்றளவு 20 அங்குலம் என்றும் சொல்லலாம். சிற்ப சாஸ்திரிய முறைப்படி வடிவமைத்தது என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் ரத்தின செங்கோல் இதன் எடை 67 தோலாவாகும். இதில் 761 சிவப்பு கற்கள், 21 பலச்ச வைரங்கள், 269 மரகதம், 44 முத்துக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்றும் சொல்லலாம். அதே போல வாசுமரை கிரீடம், தலைப்பாகை கிரீடம், அம்மன் தங்க கவசம் 7000 கிராம் எடை கொண்டது என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் நீலநாயக பதிகம் மன்னர் திருமலை நாயக்க மன்னர் அளித்தது ஆகும். ஆபரணங்களில் இதுவே மிகவும் அற்புதமானது என்றும் சொல்லலாம். எந்த ஒரு பக்கம் பார்த்தாலும் பளபளப்பாகவும் ஒளி ஊடுருவும் பளிச்சிடும் வகையிலும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். இதன் எடை 21 தோலா. இதில் 10 பெரிய நீல கற்கள் அமைந்திருக்கின்றன. 2 கெம்பு, 1 கோமேதகம் பதிக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லலாம். காசு மாலை பெரிய அளவில் 2 வாகன பதகங்கள் ஆகும். ரோமானிய காசு மாலை இதில் தங்க ரோமன் 48 காசுகள் 50 தங்க மணிகளுடன் கோர்க்கப்பட்டுள்ளன என்றும் சொல்லலாம். இதேபோல் வெளிநாட்டினர் கொடுத்த காசு மாலை கிழக்கிந்திய கம்பெனி வழங்கிய 73 காசு மாலைகளுடன் கூடி காசு மாலையாக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் இடுப்பில் அணியும் ஒட்டியானம் நாகர் ஒட்டியானம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் 113 மாணிக்க கற்கள், 28 பலச்ச வைரம், 8 மரகத கற்கள், 66 முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். இதனுடைய எடை 33 தோலாவாகும். ஒரு தோலா என்பது 11.7 கிராம் எடை கொண்டது என்றும் சொல்லலாம். மதிப்பு மொத்தம் 386 கிராம், அதாவது 48 சவரன் எடை கொண்டது இந்த ஒட்டியானம் என்றும் சொல்லலாம். அம்மனின் திருவடிகளை தாங்கும் தங்க மிதியடிகள் ஒன்றின் எடை 27 தோலாவாகும். அதே போல 211 சிவப்பு கற்கள், 36 மரகத கற்கள், 40 பலச்ச வைரம், 2 முத்து, 2 நீலம், 2 வைடூரியம் அதில் பதிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொன்றின் எடை 28 தோலாவாகும். 211 சிவப்பு கற்கள், 40 பலச்ச வைரம், 36 மரகத கற்கள், 2 நீலம், 2 முத்து, 2 வைடூரியம் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அமைப்பும் அதன் வரலாறும் சிறப்பம்சமும் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைப்பதாகவும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல மதுரையை அரசாளும் மீனாட்சி அம்மன் சிலையின் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க.
மீனாட்சி அம்மனின் திருமேனி நிறம் பச்சை என்பதால் திருமேனி சிலை ரூபம் முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆனது என்றும் சொல்லலாம். அதேபோல அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருப்பதை போன்று அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். இதற்கு காரணம் பக்தர்களின் அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவள் என்பதற்காகத்தான். போல அன்னை தன் வலது கையில் கிளியை ஏந்தி அது காதில் பேசுவது போன்று அமைந்துள்ளது என்றும் சொல்லலாம். ஏனென்றால் கிளிதான் பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியது என்றும் சொல்லலாம். அதனால் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் கூறி அவர்களின் குறையை விரைவாக நிறைவேற்றும் வகையில் கிளி வைத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் திருவுருவம் சுயம்பு என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூடிய பிறகு சொக்கநாதருக்கு அருகில் விக்கிரமாக நின்றுவிட்டார் என்றும் சொல்லலாம். அதே போல மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியில் இருந்து தோன்றி அவதரித்ததால் இதன் காரணமாகத்தான் அன்னைக்கு தாடகை அங்கையர்கண்ணி என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் பிறந்த ஒரே மகள்தான் மீனாட்சி அம்மன் என்று சொல்லலாம். அதனால்தான் பாண்டியன் நாட்டின் அரசியாக திகழ்ந்தார் என்றும் கூறப்படுகிறது. மட்டுமில்லாமல் மீனாட்சி அம்மன் கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் மீனாட்சி அன்னையை பார்க்கும்போது உயிருடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போன்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மிக அழகாக காட்சி தரும் அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் என்றும் கூறலாம். பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாகவும் சொல்லலாம். அதனால் சிவனை வணங்கிய பின்னர் தாயாரை வணங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அங்கு கொடுக்கப்படும் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஆனால் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கும் கருவறை முதன்மையானதாக சொல்லலாம். இங்கு அம்மனை தரிசித்து விட்ட பிறகுதான் ஈஸ்வரனை தரிசிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் சன்னதியில் தாளம்பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதே போல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மதுரையை எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்யக்கூடியவர் என்பது சிவவாக்கு ஆகும். ஒவ்வொரு புராண சிறப்புமிக்க சிவாலயங்களில் எம்பெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆலயத்தில் தான் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த கோவிலுக்கும் இல்லை என்றும் கூறலாம். அனைத்து சிவாலயங்களிலும் முக்தியை தரக்கூடியது ஆகும். முக்திக்கான வழியை தரும் என்றும் சொல்லலாம். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் மதுரைக்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து வழிபட்டால் முக்தி மட்டுமல்ல அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய ஆலயமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விளங்குகிறது. இந்த ஆலயம் சைவம் மற்றும் வைணவ சமய ஒற்றுமையை விளக்குவதாக கொண்டுள்ளதாக சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் ஒரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக அதிசயம் என்றே சொல்லப்படுகிறது. அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள கோவில் மற்றும் கலைநயமிக்க சிலைகள், பின்னணியில் இருக்கக்கூடிய புராண கதைகள் ஆகியவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். சிவகங்கையில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் விசாலாட்சி அம்மனுக்கு நவராத்திரி 4 நாள் மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறதாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோவில். அது மட்டும் இல்லாமல் மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயம் என்றும் சொல்லலாம். இந்த சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆவார். இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. அதே போல இந்த கோவிலில் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூல கோவிலாகவும் விளங்குகிறது என்றும் சொல்லலாம். அதே போல இந்த தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறதாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலானது தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்றும் சொல்லலாம். இதில் ராமர், லட்சுமணன், வருணன், இந்திரன், தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றோர்களால் இந்த சிவாலயம் வழிபடப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த தலத்திற்கு தரப்படுகிற பிரசாதமான தாளம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றது என்றும் சொல்லலாம்.
தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார் என்றும் சொல்லலாம். இவரை சோமசுந்தர, சொக்கலிங்கநாதர், சொக்கசேகர், அளவாய் அனல், சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.